அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவான் முதலன்றே உணர வைத்தாய் தேவி. இகலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். பூங்காரை தந்து உயர வைத்தாய் தேவி. போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயர் ஆற்றல் தந்தென்னே. அறிஞன் கவிஞன் கலங்கன் இவன அருளும் தமிழும் திகழும் கடலன. கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்த நித்த புகுதுட நன்னருள தந்திடுவா. உற்றார் சுற்றம் உறவினர் மாத யானை சேனை படைகுடன் வேந்து கட்டும் பற்றை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்து ஆக்கியவாணி. தாயிலாத பிள்ளை என்று வாயிலாத ஊமை என்று ஆயிரங்களால் கல்வி வாய்த்திருந்த தந்த செல்வி. அன்னை உன்னை சரணமடைந்தே தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே தன்னம்மாள் வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன் ஐயா முத்துராசு வர வேண்டும். சுவாமி முத்துராசு வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே தன்னம்மாள் வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன் சுவாமி முத்துராசு வர வேண்டும். சுவாமி முத்துராசு வர வேண்டும். சக்திக்கு அடங்காததேதும் இல்லை. உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. சக்திக்கு அடங்காததேதும் இல்லை. உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. எத்திக்கும் முள் புகழில் கலக்கமில்லை.
இருக்கும் உள் புகழில் கலக்கமில்லை, என்றைக்கும் நீங்கள் இருக்க பயமும் இல்லை, பயமும் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், தாயே தன்னம்மாள் வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா. இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா, இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா. அருள் மாறி தர வேண்டும் தன்னம்மா, தன்னம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், தாயே தன்னம்மாள் வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன், ஐயா முத்துராஜா வர வேண்டும், சுவாமி முத்துராஜா வர வேண்டும். தாயே தன்னம்மாள் வர வேண்டும், ஐயா முத்துராஜா வர வேண்டும், தாயே தன்னம்மாள் வர வேண்டும். கச்சை நல்லா வரைஞ்சு கட்டி, கச்சை நல்ல வரைஞ்சு கட்டி, இங்க கருப்பசாமி வரும் அழகப்பாரு. இங்கே நாடி வரும் மக்களுக்கு எங்க கருப்பே நல்லாசி தாராரையா. இங்கே நாடி வரும் மக்களுக்கு எங்க கருப்பே நல்லாசி தாராரையா. கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி, கருப்பே வரிஞ்சு கட்டி, கருங்க சுங்கமிட்டு, கருப்பே சுங்கமிட்டு. அப்படி கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி, கருப்பே வரிஞ்சு கட்டி, கருங்க சுங்கமிட்டு, கருப்பே சுங்கமிட்டு. ஒரு கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி, அப்படி கருங்க சுங்கமிட்டு, கருப்பே சுங்கமிட்டு. அப்படி கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி, அப்படி கருங்க சுங்கமிட்டு, கருப்பே சுங்கமிட்டு. வெள்ளை நல்ல குதிரை ஏறி, வெள்ளை நல்ல குதிரை ஏறி, எங்க கருப்பை வேகமாக வரும் அழகப்பாரு. ஐயா வெள்ளை நல்ல குதிரை ஏறி, வெள்ளை நல்ல குதிரை ஏறி, எங்க கருப்பை வேகமாக வரும் அழகப்பாரு. வெள்ளை நல்ல குதிரை ஏறி, கருப்பை குதிரை ஏறி, வேகமாக வாரப்பாரு, கருப்பை வாரப்பாரு. வெள்ளை நல்ல குதிரை ஏறி, கருப்பை குதிரை ஏறி, வேகமாக வாரப்பாரு, கருப்பை வாரப்பாரு. இப்படி வெள்ளை நல்ல குதிரை ஏறி, இப்படி வேகமாக வாரப்பாரு, கருப்பை வாரப்பாரு. இப்படி வெள்ளை நல்ல குதிரை ஏறி, இப்படி வேகமாக வாரப்பாரு, கருப்பை வாரப்பாரு. வெள்ளி நல்ல புடியருவா, வெள்ளி நல்ல புடியருவா, எங்க கருப்பனுக்கு விளையாடும் வீச்சருவா. ஐயா வெள்ளி நல்ல புடியருவா, வெள்ளி நல்ல புடியருவா, எங்க கருப்பனுக்கு விளையாடும் வீச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா, கருப்பன் புடியருவா, விளையாடும் வீச்சருவா, கருப்பன் வீச்சருவா. அப்படி வெள்ளி நல்ல புடியருவா, கருப்பன் புடியருவா, விளையாடும் வீச்சருவா, கருப்பன் வீச்சருவா. அப்படி வெள்ளி நல்ல புடியருவா, அப்படி விளையாடும் வீச்சருவா, கருப்பன் வீச்சருவா. அப்படி வெள்ளி நல்ல புடியருவா, அப்படி விளையாடும் வீச்சருவா, கருப்பன் வீச்சருவா. கேட்டவர்க்கு கேட்டவரும் தந்திடுவார், எங்க கருப்பே பிள்ளை வரம் கேட்பவர்க்கு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார். ஐயா கேட்டவர்க்கு கேட்டவரும் தந்திடுவார், எங்க கருப்பனிடம் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார்.
கேட்டவர்க்கு கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளை வரும் கேட்பவர்க்கு பிள்ளையாக பிறந்திடுவார் இப்படி கேட்டவர்க்கு கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளை வரும் கேட்பவர்க்கு பிள்ளையாக பிறந்திடுவார் இப்படி கேட்டவர்க்கு இப்படி கேட்டவரம் அப்படி கேட்டவுடன் தந்திடுவார் இப்படி பிள்ளை வரும் அப்படி கேட்பவர்க்கு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் கர்ப்பே பிறந்திடுவார் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது கொண்ட நல்ல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு கொண்ட நல்ல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு விச்சருவா கையிலேந்தி வீரமாக வராங்க அங்கே போடு அங்கே போடு அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது போடு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது தாய் தந்த நெய்ய மண்ணு நெய்யருக்கு வணக்கமே கோமாளி 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 வணக்கமே தாய் தந்த நெய்யமண்ணு நெய்யருக்கு வணக்கமே தாயச்சிறந்த கோயிலும் இல்லை தந்த சொல்லுக்கு வந்தமில்லை வண்ண தமிழ் நாட்டு கல்வி வணக்கமே இங்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலைகள் 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலை 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலைகள் 64 வந்திருக்கும் பெரியவருக்கு வணக்கமே இங்கு வாழ்த்தி ஆசை ஒருவருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே பவான் பழப்பிலே ஆனாய் பெண்ணான பழனியப்பனுக்கு வணக்கம் பவான் பழப்பிலே பெண்ணாகிய ஆனான பழனியக்கு வணக்கம் அங்கு பாவாடை இப்படி பாவாடை கிழிஞ்ச பாவாடை கிழிஞ்ச பாவாடை ஓட்ட பாவாடை ஓட்ட பாவாடை அச்ச பாவாடை அச்ச பாவாடை அப்பத்தா பாவாடை அப்பத்தா பாவாடை நல்ல பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாபா ஜனங்களுக்கு வணக்கமே பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாபா ஜனங்களுக்கு வணக்கமே பொல்லாத வட்டி வாங்கி வல்லாத கண்டனுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம் பொல்லாத வட்டி வாங்கி வல்லாத கண்டனுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம் புருஷன் யார் புருஷன் சொந்த புருஷன் சொந்த புருஷன் வாடக புருஷன் வாடக புருஷன் கூட்டிட்டு போன புருஷன் கூட்டிட்டு போன புருஷன் தள்ளிட்டு போன புருஷன் தள்ளிட்டு போன புருஷன் ஏத்த விட்டு புருஷன் தாண்டி குதிச்ச புருஷன் தாண்டி குதிச்ச புருஷன் முள்ள மாதிரி புருஷன் முள்ள மாதிரி புருஷன் முடிச்ச வைக்க புருஷன் முடிச்ச வைக்க புருஷன் 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 இல்லாமலேயே பிள்ளை குட்டி பெத்த போடும் புண்ணியவாதிகளுக்கு வணக்கமே புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவாதி இருந்தா வணக்கமே பெத்தவங்க மத்தவங்க ஊத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோரு பெத்தவங்க மத்தவங்க மொத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோருக்கு வணக்கம் அங்கே காதலில தோல்விட்டு மூட்டை பூச்சி மருந்த குடிச்சு அப்படி கோயிந்தா கோயிந்தா அப்படி காதலிலே தோலை விட்டு மூட்டை குடிச்சு மருந்த குடிச்சு கைலாசம் ஒவ்வொருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏழைய பெரியோருக்கும் வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் நல்ல தத்துவங்கள் பேசுகின்ற தமிழ் சான்றோருக்கும் தலைவர்களுக்கு எங்கள் வணக்கமே வண்ண தமிழ்நாட்டு செல்வ வணக்கமே இங்கு வந்திருக்கும் பெரியோருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அமைதி கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக என்ற வள்ளுவர் குரலுக்கெனங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ளம் கொண்ட எனதமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அண்ணே துண்டு போடுறேலாம் வாங்க
இங்கே ஹார்மோனி வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி. நான் சொன்ன உன்ன பின்னாடி போடுங்கண்ணே. பேரே சொல்ல போடுறியா? இந்த முட்டிக்கால் கட்டாதையா தம்பி, சமணம் போட்டு உட்காரியா. பேர் என்பிற்கு மரியாதைக்குரிய கலைத்தாயின் மூத்த மகன் எனது அன்பு அண்ணன் சுள்ளங்குடி மானூர் கண்டெடுத்த விஜயராம அண்ணனின் அவர்கள் அன்பு தம்பி மகன் சுள்ளங்குடி கண்டெடுத்த ஏஏ ஜெய ரமேஷ் அவர்களுக்கு நமது கே புதுக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் நமது தன்னம்மாள் முத்துராசு கருப்பணசாமி மற்றும் மது இடிஞ்சான் சுவாமி 30ஆம் ஆண்டு கலரி உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை பற்றி வருகின்ற பேர் என்பிற்கு மரியாதைக்குரிய இளவயதிலேயே மிருதங்கத்தை பழகி இன்றைக்கு மிருதங்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் அரசகுல மாநகர் எடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அன்பு பிரதம சிஷியன் பேர் என்பிற்கு மரியாதைக்குரிய நமது அன்பு அண்ணன் கலை சுடர்மணி கே வேளாங்கண்ணி அவர்களின் அன்பு புதல்வன் நமது பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய நமது வி டேனியல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க தாய்மார்களெல்லாம் கைதட்டுங்க. பலவாத்திய சக்கரவர்த்தி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை நமது காரியாவட்டி அருகாமையில் உள்ள தண்டியனந்தலை சேர்ந்த எஸ்பிஎஸ் அழகர் அவர்களுக்கு. ஆமாம், எனக்கு குதிரையில் ஏறி சவாரி போயிருக்கேன், கீழே விழுந்துட்டேன் பாவம். ஆமாம், அதனால தான் ஒரு ஷேர் எடுத்து போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எனது அன்பு மாப்பிள்ளை அவர்கள் எஸ்பிஎஸ் அழகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக வழங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி பேர் என்பிற்கு மரியாதைக்குரிய மீசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. ஜனநாயகம் படம் வெளியாயிருச்சான். தான் எப்படி போடக்கூடாது, நான் சொன்ன முன்னாடி தான் போடணும். பிடி உஷா அவர்களின் சின்னம்மா மயனுமாகிய ஓட்டப்பந்தய வீராங்கனை எனது அன்பு தம்பி புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்புராசா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நேற்று நடந்த கொம்புக்கார் நந்தல் நாடகத்து அன்பண்ணு அழகராசா தான் அமைச்சிருந்தார். இன்னைக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அத்தனை நாடகங்களும் அமைக்கக்கூடிய எனது மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எனது குடும்பத்தின் உறவினருமாகிய அன்பண்ணன் நமது இந்த மண்ணின் மைந்தன் கே புதுக்குளத்தை சேர்ந்த விஎம் அழகுராசா அண்ணன் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த. இங்கு பப்புனாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை வாத்தியார் சம்பகுலத்தைச் சேர்ந்த ஜன்முகராஜா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை இருப்பது நன்று என்ற வள்ளுவர் குரலுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் நமது ஒளிபெருக்கியை சேர்ந்த பேரண்ணையா லாவண்யா என்னை பார்த்தா ராசாட்டாய் செல்லே மொட்டைக்குண்டி படத்தை பார்த்துக்கிட்டு பாரு. லாவண்யா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துறை அமைப்பாளர் எனது அன்பண்ணன் விஎம் அழகுராசா அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறட்டு இல்லையா அழகரு எப்படி என்னை பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் இந்த மதுரையில சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கும்ல, சித்திர திருவிழா நடக்கும்ல, அங்க அந்த பொருள் காட்சி ஓட்டுப்பாங்கல்ல, அதை பார்க்க போறது மாதிரி ஒரு கையில பழுவுன்னு சரி, ஒரு கையில பாயி, ஒரு கையில தலகாணி சிச்சுக்க வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூப்பிட்டு வர. நாய்க்குட்டி எதுக்கு நாடகம் பார்க்க வருது? தமிழ்நாடு மின்சார வாரியம் வயர்மேன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கிராம பொதுமக்களுக்கு நன்றி. போதும் போதும் போதும், நான் பேசிக்கிறேன்.
நீ பேசுன டைம் ஆயிடும். அப்படி கேட்டுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி சங்காயி என்னடி சங்காயி இருளாயி இருளாயி நம்ம புதுக்கோளத்துல நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இளவட்டங்களுக்கெல்லாம் டான்ஸுக்கார புள்ள. ஆஹா சூப்பர் புள்ள, அருமையான புள்ள. இந்த மூடு ஆயிடுச்சு இவனுக்கு. இந்த தண்ணி எடுத்துட்டு போறேன் பாருங்க. இந்த தரணீஸ்வரி இந்த பிள்ளை வந்த உடனே இளவட்டங்களுக்கெல்லாம் கை இப்படி நிக்க. இந்த பிள்ளை வந்துட்டு போனா இந்த கை ரெண்டு கொஞ்சம் அதையும் அதுக்குள்ள போகுது. பாத்தியார அங்கதான் ஹீட் டிபார்ட்மெண்ட். ஓஹோ. இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்க முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பத்த அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் மடியில் உள்ள பிள்ளை அழகரு 1 மணிக்கு மேலே அந்த மடியில் உள்ள பிள்ளை தலகாணி மாதிரியே தெரியும். சரி. அரை தூக்கத்தில் சாப்பாடு சைவ சாப்பாடுல அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்கிட்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்களில் பப்புங்கார மேடைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பார்க்கறது இல்லை. அவங்க வீட்டில் 50 பவுன களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி முழிய முறைச்சிக்கிட்டு பார்வை பயங்கரமா இருக்கு. அவன் முகத்தை பார்த்து தாளக்கார முகத்தை பண்ணி பீதுன்றது மாதிரி ரொம்ப அடி வாங்கிருச்சடா. இப்படி பொண்டாட்டிட்டு அடி வாங்கியிருக்காங்க. இப்படி முறைச்சு பார்க்கறதுக்காண்டி சில பேர் வருவாங்க. சில ஊர்களில் நாட ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது ஜெயா. அருமையான ஊர், நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஊர். ஆமா, யாருமே உள்ள வரமாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வந்தா லாவண்யா மைக் செட் ஆப்ரேட்டர் மட்டும் உள்ள வரும். இந்த செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தால அவன் உள்ள வருவேன். உள்ள எதுக்கு வரேன்? இந்த தரணியை பார்க்கறதுக்காக வேண்டி. என்னடா பொம்பளை பிள்ளைய ஒன்று கூட்டி வந்திருக்காரு அழகுராச அண்ணே. 96 வயசில் சட்டை ஓடாத கிளவியை கூட்டி வந்திருக்காங்களா அப்படின்னு. ஆமாம். உள்ளே போனோன்னா அந்த பிள்ளை ஆர்வ கோளாறுல அப்போத்தான் திறக்கும். அப்படி சொல்லுங்க ஐயா. திறந்த உடனே என் தம்பி கேட்பேன், மேடம் நீங்கள் தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா சிச்சுக்க. அந்த அம்மா ஆமா நாங்கள் தான் டான்ஸ். என்ன புழு கொடையுதா? வாயை வச்சு கடிச்சு இழுத்து விடு. இந்த பிள்ளை நினைச்ச உடனே இவரு குஷி இருக்காது. ஆமா, வருஷம் நல்லா செஞ்சீங்கடா உங்களை தாமா எங்க ஊர்ல போடுவோம் நாடகத்தில். அப்படி சொல்லுங்க. கேட்டுட்டு சும்மா வருவானா? அந்த பிள்ளை செல் நம்பரை வாங்கிட்டு, ஆமா அந்த செல் நம்பரை வாங்கிட்டு அடுத்த வருஷம் நெளிவா அவன் பேசிடுவேன். ஓஹோ. இதுக்கு சில பேர் வருவாங்க. யார் எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே வாருங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சோதரிகளே வணக்கமுங்க. பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சோதரிகளே வணக்கமுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. கிடைச்சிருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும், நாடக
கலைக்கு மதிப்பு தரும் தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும். உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, சொன்ன பொறுமையா இருந்திடுங்க. வணக்கமுங்க வணக்கமுங்க. ஆகையினாலே முன்னாடி உட்கார்ந்து சினிமா கன்னடத்தோட நாடகத்தை பார்க்காம நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமா விளங்கக்கூடிய என்ற காலம் இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். ஏண்டா உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு துறை என்றால் 24 நேரமும் நம்மளை பாதுகாக்க துறை நமது அன்பு ஐயா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த உள்ளங்கள். ஏன் எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நம்மெல்லாம் இரவில் நல்ல ஆட்டம் பகலில் தூக்கம். ஆமா நம்ம ஆடிட்டு நம்ம போய் தூங்கிடுவோம். ஆமா. ஆனால் காவல்துறை ஐயா அவர்களுக்கு எந்த 24 நேரமும் ஒரு துறை என்றால் அந்த காவல்துறையை ஒன்று தான். அதுக்கு அடுத்தபடியாக நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஒன்று ஜெயா, ஆமாம், நமது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாங்க அதிகாரி இன்னைக்கு முழுசா ஏடிஎம்ல சம்பளம் வாங்குறான்டா. யார் காரணம் தெரியுமா? விவசாய பெருங்குடி மக்கள். விவசாயம் இல்லாட்ட உலகமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ நம்ம இந்தியாவுக்கு முதுகெலும்பு நமது விவசாயம். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தேன் நாங்க போய் நாடக நடிகர்கள் சோத்துல கை வைக்க முடியும். இல்லைன்னா குழம்பு சட்டியில தான் விடணும். சூடா இருந்தா வெந்து போயிடும். மாபெரும் விவசாய பெருமுடி மக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் கிராமத்தில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தன்னம்மாள் ஸ்ரீ முத்துராசு ஸ்ரீ எங்கிட்டு போயிருக்கேன் ஸ்ரீ கருப்பணசாமி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ மது இடைஞ்சான் சுவாமி 30ஆம் ஆண்டு களரி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் வெகு விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ பரவ வருடம் நமது சூத்தல மச்சம் நல்லா பாருங்க, சுக்குல மச்சமுங்க. சுக்குலபட்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. சுக்குல ஆச்சுப்படுவடா. சுக்குலபட்சம் ஆடி மாதம் நமது 8ஆம் நாள் 24/7/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நமது கஞ்சிமடை உயர்திரு வேணா கணேசன் எக்ஸ் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன் அதிவிமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் காமெடிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது அன்பு அண்ணன் கலைத்தாயின் மூத்த மகன் மானூர் விஜயராம் அவர்களின் அன்பு சிஷ்ய பிள்ளையுமாகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இன்றைக்கு அரசு விடுதி காப்பாளராக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரியுமாகிய நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள கருவனூர் மாநகர் என்றெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி SVE வசீகரன் அவர்கள் இவரகமடையில் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தன் இனிய காரணத்தால் உங்களையெல்லாம் தமிழகமெங்கும் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய மதுரை மதுச்சீத்தில் குடியிருக்கும் எனது அன்பு சகோதரி GM கலையரசி அவர்கள் ஈவரங்கமடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசைப்பெருங்கடல், நாதகான போர் முரசு, இதிகாச சுடர்,
புராண புயல் இந்த நாடகத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகத்தில் வளம் வந்த ஆவியூர் கண்டெடுத்த எனது அன்பண்ணன் நகைச்சுவை நடிகர் ஸ்டாலின் பாண்டி அவர்களின் அன்பு புதல்வனும் ஆகிய நமது சொற்போர் அரசு ஆவியூர் கண்டெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மகன் நமது உதயநிதி அவர்கள் ஈவரங்கமடையில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேளமாகவும் பக்க பலமாக தேரக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி தன்னுடைய வாசிப்பாளையும் இன்னைக்கு நடிகர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தமிழகம் அங்கு பவனு வந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சுள்ளங்குடி மாநகண்டெடுத்த ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் ஈவரங்கமடையில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட். அப்பாவை போல தெய்வம் இல்ல உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்ல உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர், மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர், காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை, காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை. ஆகமத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு, பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேக இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. ஆமாம், நமது எல்லாருமே நம்ம அம்மாவை தான் நினைப்பான். என்ன வாத்தியாரே, தாய்க்கு பின் தாரம்னு, ஆனால் அப்பா படுற கஷ்டத்தை அப்படியே பாட்டு மூலமாக சொல்லிட்டாரு எனது அன்பு தம்பி. கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி, நமது இள வயதிலேயே முறையாக மிருதங்கத்தை பயின்று இன்றைக்கு நாடக மசையிலவாம்புத்தி ஒன்றை விட்டு போக அருமையான வாத்தியத்தை வாசித்து கொண்டிருக்கின்ற நமது அன்பு அண்ணன் கலைச்சுடர்மணி கே வேளாங்கண்ணின் அவர்களின் அன்பு புதல்வன் ஆகிய மடப்புத்தரை சேர்ந்த
அன்பு தம்பி டேனியல் ராஜ் அவர்கள் இவர்களில் மிருதங்கள் தொப்பி நான் தமையலாம்.
டேய் தாயில் மேனே பச்சை துண்டு என்ன சொன்னாங்க? ஆட முடியாதுண்டியா? நன்றி நன்றி. கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை தண்டியனந்தலை சேர்ந்த எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் இவரங்க மடையில் பலவாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி. ரமேஷ் இப்பவே அடிச்சு இன்னும் கட்டுவாச்சு என்னத்தை அடிக்க போறாங்க? அவனுக்கு நமது கட்டிக்குளத்தை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை சக்கரை அவர்கள், பலவாத்திய சக்கரவர்த்தி நமது தண்டியனந்தலை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை எஸ்பிஎஸ் அழகர் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு. நமது இசைக்கலைஞர்கள் சார்பாக அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் லய கலைஞர் உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்புராசா அவர்கள் இவரங்க மடையில் சின்சா. இந்த தாளம்லாம் நம்ம ஏரியாவில் கேட்டது தான்ப்பா. தாளம்டா ரசிக்கக்கூடிய ஊருங்க. ஆமாம், நம்ம புதுக்குளத்துலேருந்து கஞ்சிமடையிலேருந்து எல்லாம் ரசிக்கக்கூடிய ஊருங்க. ஆமாம் ஆமாண்டா, முண்டை சீர முண்டை அவன் வாசிக்கிறான்டா. நீ என்ன செய்யணும் நுணுக்கமா? நீ தாமரை செல்வி அம்மாவோட பாடியிருக்கல, வாசிச்சிருக்கல. பிடிங்க 4.5 பிடிங்க.
எல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. பெட்டி மிருதங்க தாளத்தை ரசிக்க மாட்டாங்க, தாளத்தை தான் ரசிப்பாங்க. வாய் என்ன இப்படி இருக்கு? வயல்சேரி கருப்புசாமி அப்பா அவன் 3 காண்டம் நடித்தவர். 7 காண்டம் ஹரிச்சந்திராவில், அதை சுருக்கி 3 காண்டமாக கொண்டு வந்தாங்க. அதை சுருக்கி மயான காண்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், முந்தா நாள் வேப்பங்குளத்தில் எனது அன்பு அன்னியார் தாமரச்செல்வி அம்மாவை சந்தித்தேன். ஒவ்வொரு பாட்டுக்கு மிருதங்கக்காரன் பெட்டிக்காரன் அப்படி பயப்படுவாங்க அவங்கள பார்த்து. அப்போ இந்த தாளக்காரு எப்படி வாசிக்கிறேன், தம்பட இது வாச்சா போதுமா என்ன அப்படிங்க விசில் வராம வைங்க. சதுர்பாமரை துது கூறிடு சதுர்பாமரை துது கூறிடு கொடியாண்டவனே வருவாயோ மடவா. எப்படி போட்டாரு? நல்லா போட்டாரா? இப்படி மிருதங்க வாச்சா தான் அவன் தாளக்கார வாச்சிப்பேன். தம்பட வாச்சா அப்புறம் நாடகத்தை எப்படி உட்காந்து ரசிப்பாங்க. ஆமாம், இந்த ஹரிச்சந்திரமான ஆமா, இந்த சந்திரமதி பிள்ளையை தேடி போவாங்க தெரியுமா? அதுல எத்தனை தாளம் வரும் தெரியுமா? இந்த காணில் எங்கு தேடுவேன், இந்த காணில் எங்கு தேடுவேன், எனது புதல்வனை இந்த காணில் எங்கு தேடுவேன், எனதழகிய புதல்வனை இந்த காடில் எனதழகிய ஒரு புதல்வனை இந்த காடில் எங்கு தேடுவேன், எனதழகிய ஒரு புதல்வனை இந்த எனதழகிய ஒரு சிறு புதல்வனை இந்த எங்கு தேடுவேன். எப்படி போட்டாரு பார்த்தீங்களா? சூப்பர், அண்மையாக. ஆமாம், சுதியிலையும் சேர மாட்டேங்கிறான், தாளத்திலையும் சேர மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு தான் 30 நாள் நாடகம். நன்றி. அவனே சிரிக்கிறான் பாரு. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாட்டு வைத்து மைக்கு பொம்பளை பிள்ளை வேற சொல்லணும்ல. நீங்க நல்லா அடியில பாருங்க. நீங்க ஊரா முன்னாடி உட்காந்துக்குதா? அதான் அதுக்கு தானே ஆம்பளை வேற சொல்லிக்கிட்டு இருக்கானே, பொம்பளை பிள்ளை வேற சொல்லணும்ல. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு மாமா, நீங்கள் என்ன சூப்பர் டான்ஸியா ஆத்தாடி. உன்னைய சென்னையில சொல்லி உன்னைய சினிமாவில் சேர்த்தணும்டா, அப்படியே சும்புறவாரு. உங்களை நட்சத்திரம் நடன மங்கை உங்களையெல்லாம் வயிறு விழுங்க சிரிக்க வைக்க வரும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நாட்டிய பேரொளி நமது தமிழ் பாடி ஒத்தவிடை சேர்ந்த கேடி தரணிஸ்ரீ அவர்கள் இவர்களில் டான்ஸ் அண்ட் காமி. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாடி கூட்டத்திலே புள்ளிமா நிக்குதடி, கண்ணி வச்சு வளவிருச்சா சின்னமான் சிக்குமடி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்கரதம் போல ஆடும் வித்தார கிள்ளி என் தாளத்தையே சேர்த்து கோடி அச்சாரம் சொல்லி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்கரதம் போல ஆடும் வித்தார கள்ளி என் தாளத்தையே சேர்த்து
கோடி அச்சாரம் சொல்லி என் தாளத்தையே சேர்த்து கோடி அச்சாரம் சொல்லி. ஆமாம், இந்த வருஷம் தான் தம்பி புது மேடையா உங்களுக்கு? முதல் வருஷம். ஆமாம், ராஜபாட்டு போட்டு நாரதர் வேஷம் போட்டு இன்னைக்கு பெட்டியில் ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு தான் பாட்டு. நீங்கள் தாத்தே எங்களை வாழ வைத்த தெய்வங்க. ஆமாம் அத்தே உட்கார்த்தே பொறணி பேசாமல் அங்கிட்டு உட்காருங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர், இறைவன் கொடுத்த வரம். இன்றைக்கி நாடகத்தில் நாங்கள் சம்பாரித்து இன்றைக்கி வீடு கட்டி நாங்கள் பசியாமல் கஞ்சி குடிக்கிறோம்டா. யார் காரணம் தெரியுமா? பெண்கள் தான். ஒரு குடும்பத்தில் முதல்ல தெய்வம் யாருதுங்க? பெத்த தாய். தாய் அடுத்து நம்ம தம்பி பாடினார்ல சேரமேஷ் தாப்பன், மாதா பெட்டி, பிதா மிருதங்கம், குரு ஆல்ரவுண்டு, தெய்வம் தாளம். இந்த 4 பேர்த்த உட்கார வச்சு எங்களை எல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் நிற்க வச்சிருக்காருன்ற காரணம் நீங்கள் வாழ வைத்த தெய்வம் தான். அந்த தன்னம்மாள் தெய்வம் உங்களை வச்சுட்டேன். ஒரு குடும்பத்தில் பெத்த தாய் இறந்துட்டா ரமேஷ் என்ன போயிடும்? அறுசுவை போயிடும். அறுசுவை உணவு போயிடும். தாரம் நம்ம சம்சாரம் இறந்துட்டாங்கன்னு வைங்க, சகலமும் போயிடும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமாம், உங்களுக்கு தான் நான் கால் எடுத்து கும்பிட்றேன். நீங்கள் குடித்த புருஷனாக இருந்தாலும் குடிக்காத புருஷனாக இருந்தாலும் வீட்டில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்து எங்களை வாழ வைத்த தெய்வமே நீங்கள் தான். ஆமாம், ஆமாம், உங்களையெல்லாம் நான் 30 வருஷமாக பாராட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஓம் சக்தி போகிறவங்களெல்லாம் கை தூக்குங்க. மேல்மருவத்தூர் தூக்கத்தை தூக்க மாட்டேங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பொழப்பு வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லேயும் வந்துருச்சு. எப்படி சொல்றீங்க? அங்கே வாரு பிள்ளையை தூக்கி விட்டு மடியில் வைக்கிறத. அந்த ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிவர சக்தி போற அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி அதே அந்த சிகப்பு சேலை கட்டிட்டு அந்த பஸ்ல 4000 ரூபாய் புருஷன் வரி கொடுத்துருவேன்ல, வரி கொடுத்தோன்னு நேர மேல்மருவத்தூர் போறதில்ல, அப்புறம் இதுல டூர் வச்சுக்கிறது. பாண்டிச்சேரி, மெரினா பீச்சு, பொற்கோயில், சிச்சுக்க. இதுல பஸ்ல வேற வேப்பங்குலை, வேப்பங்குலையை கட்டி தலையில வேற வேப்பங்குலையை சொருவி இந்த மேல்மருவத்தூர் போற என்னை பத்த அன்பு தாய்மார்கள் எப்படி சொல்லுங்க. ஆமா, அந்த புது குளத்துல அவ்வளவு பக்கிமயமா இருக்குங்க. அருள்வடிதுல புது குளத்தை தாண்டின உடனே அவங்க ஆட்டத்தை பாத்துக்கிறவங்க. டிரைவருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏன் பொண்டாட்டி அனுப்புனேன் அந்த பஸ்ல. ஒரு பொம்பளையால ஆடி இருக்காப்பா. ஆமா, அந்த சேலையை இப்படி தூக்கி சொருவி இந்த தொப்புல காட்டிக்கிட்டு டிரைவருக்கு முன்னாடி எப்படி ஆடி இருக்கு. கூப்பிட்டா ஓடி வருவாளா, யாத்தா குளம ஓட்டாடி வருவாளா. ஆமா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஓம் சக்தி குலகம் போட்டு ஆடி வருவாளா. ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, யாத்தா குளம ஓட்டு ஆடி வருவாளா. அது அழைக்கட்டுமா தாயே, அழைக்கட்டுமா தாத்தாரங்க 7 பேத்த அழைக்கட்டுமா. ஏனியலு இந்த தொப்புல பாத்துக்கிட்டு டிரைவர் 200ல ஓட்டுறான்டா. கோயில் நெருங்கிருச்சுடா. நெருங்கின பாட்டை மாத்திட்டாங்க. ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர். ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர். அவன் டிரைவருக்கு ஓட்ட முடியல, எந்திரிச்சு அவன் ஆட கிளம்பிட்டான். டிரைவர் ஆட, பஸ் ஓட்டுறதுக்கு டிரைவர் இல்ல, பஸ் ஊர்னிக்குள்ள வாஞ்சிருச்சு. 15 பொம்பளையாளுக்கு பொச்சு கிழிஞ்சதே மிச்சம். ஏன் பொண்டாட்டிக்கு புட்டாணி எலும்பு முடிஞ்சு போச்சு. என்னையா இந்த தன்னம்மாளை கும்பிட வந்தவங்க எப்படி வரணும்? இந்த தன்னம்மாளை கும்பிட்டு வீட்டில் போய் நம்ம பாதம் பணிச்சாத்தாத்தே நம்ம நல்லா இருக்கும். ஆமா, நீ ஓம் சக்தி போயிட்டு அங்கே குத்தாட்டம் போட்டிட்டா குடும்பத்தில் குத்தாட்டம் போட்டுரும். ஆமாம் ஆமாம், அக்கா இடத்த பார்த்து உட்காருக்கா. என்ன உலகம் எப்படி போகுது பாருங்க. இப்படிலாம் ஆடக்கூடாதே தயவு செய்து. தெய்வம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆகையினால தான் சொல்கிறேன், என்றைக்குமே பெண்களாக மதிச்சவன் தான் நாங்கள் முன்னேற முடியும். நான் உங்களை கேலி செய்யறதுக்காக சொல்ல, என் மனைவியும் அந்த பஸ்ஸில் போனவ, அவள் புட்டாணி எலும்பு ஒடிஞ்சு கிடக்கா.
ஆமாம், நேற்று கூட அழகராஜ் அண்ணன் வந்து பார்த்து ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு கொடுத்துட்டு போனார். நன்றி 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 நன்றி. பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி புரசு கொட்டி வருகின்ற ஒளி அமைப்பு நமது லாவண்யா ரேடியோஸ், இருப்பிடம் மிளகனூர், உரிமை எனது அன்பண்ணன் டி சிவசுந்தர் டிசி.